ஓகே. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி லால வந்து நம்ம வந்து அந்த 3 ஆக்சியம் சொன்னோம்ல. ஸோ அதுதான் வந்து ஐ மீன் சாரி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இந்த ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் எவ்ரிதிங் given b. ஓகே. ஸோ இதான் இந்த டெஃபினிஷன் நம்ம முன்னாடி பார்த்தது. Probability of everything give and b divided by probability of b. So everything and b அப்படின்னு வரும்போது b தான் வந்து அது ஆக்சுவலி. ஓகே ஓகே everything and b. ஸோ b வந்து எவ்ரிதிங்குள்ள தான் இருக்கு, அதே மாதிரி b வந்து எவ்ரிதிங்கோட சின்னதாக இருக்கு. ஸோ அதுதான் வந்து probability of b. ஸோ probability of b by probability of b is 1. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் a1 a sub 1 யூனியன் a sub 2 given b. ஓகே. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து வித் அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை பார்த்தோம்னா, ஸோ அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்னன்னா அந்த அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஆப்போசிட். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் வந்து நம்ம வந்து given that b இல்லை given that something அப்படின்னு இருக்கும். அன்கண்டிஷனலில் வந்து given thatலாம் இருக்காது. ஓகே. ஸோ அதான் அன்கண்டிஷனல் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இந்த டெஃபினிஷன் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் a1 யூனியன் a2 இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் a1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் a2. ஸோ நம்ம வந்து இதுவும் ஈக்குவலண்ட்லி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதில் வந்து காமிக்கிறோம். ஓகேவா, யூஸிங் இந்த டி மார்கன்ஸ் லா வழியா. ஓகே. So in the intersection of two union events is union of the events intersecting அப்படிங்கிறது தான் வந்து டி மார்கன்ஸ் லா. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு மட்டும் இல்லை, இன்இக்வாலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைனுக்கும் வந்து இட் மேட்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஓகே. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் p given b இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் b and b. அதான் இந்த டெஃபினிஷன் தானே. இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணோன்னா b and bன்னு வரும் இந்த கேஸ்க்கு, டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் b. ஸோ b and b இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் b இட் செல்ஃப். ஸோ b. ஸோ b டிவைடட் பை b. ஓகே. ஸோ இதை கொஞ்சம் ஃபிசிக்கல் மீனிங், இந்த இதுக்கும் கொஞ்சம் ஃபிசிக்கல் மீனிங் பார்த்தோம்னா, நான் b அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஓகே. ஏதாச்சும் நடக்கலாம், இந்த செட்ல இருந்து என்ன வேணா நடக்கலாம். அப்படிங்கும்போது இந்த பி கொடுத்ததுக்கான அர்த்தமே போயிடுச்சு, அது தேவையே இல்லை. ஏன்னா எனிவே நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் என்ன வேணா நடக்கலாம், இந்த செட்ல இருந்து ஏதாவது ஒன்று நடந்தா கூட ஓகே. அப்படிங்கும்போது அது வந்து ப்ராபபிலிட்டி 1 தான் இருக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் அது 1. இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் b given b. ஸோ given b அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து நடந்துருச்சு, இது எனக்கு தெரியும், இது இந்த ஈவெண்ட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு. ஸோ இந்த ஈவெண்ட் தான் நடந்துருச்சுல்ல, அப்புறம் அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி என்ன, 1 தான் இருக்க முடியும். சொல்லிட்டேங்க இது நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா அது மறுபடியும் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி என்ன, அந்த ஈவெண்ட் ஸோ நடந்துருச்சுல்ல, ஸோ அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1. ஓகே ஓகே. ஸோ ஓகே, இப்போ இனிமேல் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரலாம். ஓகே. ஸோ we toss a fair coin 3 successive times. ஓகே, 3 வாட்டி டாஸ் பண்ணுறாங்க. டாஸ் 1, டாஸ் 2, டாஸ் 3. ஓகே, இதான் 3 சக்ஸசிவ். இந்த மாதிரி கூட சீக்வென்ஷியல் மாடல் போடலாம். ஓகே, we wish to find the conditional probability of a given b when a and b are the events. These are the events in the event. ஓகேவா. ஸோ ஏங்கிறது ஒரு ஈவெண்ட், பி. ஸோ ஏ என்னது, மோர் ஹெட்ஸ் தேன் டெய்ல்ஸ் கம்ஸ் அப். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இது சாம்பிள் செட். ஓகே, இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவோம், என்னெல்லாம் ஈவெண்ட் நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணால் எத்தனை நடக்கலாம், 1 2 3 4 8 ஈவெண்ட்ஸ் நடக்கலாம் இதில். ஓகே. மோர் ஹெட்ஸ் தேன் டெய்ல்ஸ் கம்ஸ் அப். ஸோ இந்த 8 ஈவெண்ட்லையும் எங்கெல்லாம் வந்து மோர் ஹெட்ஸ் தென் டெய்ல்ஸ் நடந்திருக்குன்னா இந்த டிக்கு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே 3 ஹெட்டு, 2 ஹெட்டு, 2 ஹெட்டு, ஒரே ஒரு ஹெட்டு, 2 ஹெட்டு. மோர் ஹெட்ஸ்
than tails comes up. Okay. Oh, right. So இப்போ வந்து இதுவும் இன்க்ளூட் பண்ணணும். more heads than tailsல. ஸோ இதையும் டிக் போடணும். அதுக்கப்புறம் இது கிடையாது, ஏன்னா ஒரு ஹெட் நோ ஹெட். ஓகே. ஸோ ஏல வந்து இத்தனை இருக்கு. அதுக்கப்புறம் பி வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் இஸ் அ ஹெட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பி வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் இஸ் அ ஹெட். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டாஸ். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் டாஸ், இது நடு காலம் வந்து செகண்ட் டாஸ், லாஸ்ட் காலம் வந்து தேர்ட் டாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் இஸ் ஹெட். ஸோ ஹெட். ஸோ 4 ஹெட் விழுந்திருக்கு. ஓகே. ஸோ அதான் இந்த 4 டிக்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து என்னைக்குமே வந்து டெஃபினிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி, ஸோ ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பி, ஓகே, ரெண்டும் எங்கே ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இதில் ஓவர்லேப் ஆகுது, இதில் ஓவர்லேப் ஆகுது, இதில் ஓவர்லேப் ஆகுது. ஓகே. ஸோ இந்த 8 ஈவெண்ட்டில் 3 இடத்துல வந்து ஏ அண்ட் பி வந்து 3 ஈவெண்ட் ஓகே ஓவர்லேப் ஆகுது. இதில் ஓவர்லேப் ஆகலை, இதுலேயும் ஓவர்லேப் ஆகலை. ஓகே. ஸோ அதனால தான் 3/8. ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஃபர்ஸ்ட் டாஸ் இஸ் அ ஹெட். ஸோ அதான் நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டாஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாஸ். ஓகே. ஸோ 1 2 3 4 அவுட் ஆஃப் 8 ஈவெண்ட்ஸில் 4 ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வந்து ஹெட். ஸோ 4 அவுட் ஆஃப் 8. ஸோ இதுதான் பார்க்கணும். இது ஏ இல்லை, நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ஓகே. ஸோ ஆக்சுவலி ஏ வந்து 3 கிடையாது, இது வந்து 4. ஏன்னா இப்போ நான் இங்கே ஒரு ஆட் பண்ணல இந்த டிக். ஸோ 4 அவுட் ஆஃப் 8. ஓகே. ஸோ ஏ அண்ட் பி வந்து 3 அவுட் ஆஃப் 8. ஸோ இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா, இங்கே வந்து நம்பர் ஆஃப் இது வந்து இந்த இது யூஸ்வலி தே போத் ஹேவ் காமன் டினாமினேட்டர் அப்படின்ட்டு, அதுதான் வந்து அந்த 3 அவுட் ஆஃப் 8 அண்ட் 4 அவுட் ஆஃப் 8 இங்கே பார்த்தது. இங்கே பாருங்களேன், இதுவும் 8 காமன் டினாமினேட்டர் 8, இந்த இதுவும் 8. ஸோ அதனால தான் அது கேன்சல் அவுட் ஆகிடும் எப்பவுமே. ஸோ இப்போ வந்து ஸோ இது வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு நம்பர் ஆஃப், அதனால தான் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அப்படின்ட்டு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ கவுண்ட் பண்ணோம்ல 3 ஈவெண்ட் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ். அதே மாதிரி 4 ஈவெண்ட்ஸ் இருக்குது, 4 எலமெண்ட்ஸ். ஓகே. அதுதான் அந்த நம்பர் ஆஃப். ஸோ டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகி 3/4. ஓகே. இதாங்க கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின். ஓகே. ஸோ a conservative design team, call it C, and an innovative design team, call it N, are asked to separately design a new product within a month. Okay. So ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணுறாங்க, 2 டீமாக இருக்காங்க, கன்சர்வேட்டிவ் டிசைன் டீம், அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இன்னொன்று வந்து இன்னோவேட்டிவ் டிசைன் டீம். ஓகே. ஸோ ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி நோ தட் probability that team C is successful is 2/3. Okay. Alright. So probability that team N is successful is half. Probability that at least one of the teams successful is 3/4. Assuming that exactly one successful team design is produced, what is the probability that it was designed by team N? N on the innovative team. Okay. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். அது ஏன் அப்படின்னா, ஒன்லி ஒன் சக்ஸஸ்ஃபுல் டிசைன், ஸோ த அதர் கேன் பி அ ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ். ஓகே. பட் டிஸ்கார்டட். ஓகே. ஸோ ரைட். ஸோ இப்போ